அதிகமான சாதிய வன்கொடுமைகளும் சாதி ஆணவ கொலைகளும் இத்தகைய சாதிய ரீதியான மோதல்கள் என்பது அதிகமாக நடக்கக்கூடிய மாவட்டமாக திருநெல்வேலி மாவட்டம் என்பது இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக நம்முடைய சபாநாயகர் அப்பாவு அவர்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் அப்படி ஒரு சம்பவமே நடைபெறவில்லை, சாதிய மோதல்கள் நடக்கிறது இல்ல அப்படின்னு ஒரு முழு பூசணிக்காய் சோத்துல மறைக்கிற வகையில சொன்னது ஏற்புடையதல்ல. ஏற்கனவே நாங்குநேரி மாணவன் சின்னதுரை ஒரு உயிருக்கு ஆபத்தான கட்டத்தில் உயிர் போகிற நிலைமைக்கு போய் மீண்டும் வந்து இப்போது கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கிறார். நேற்றைய தினம் மீண்டும் அவர் மீது ஒரு கொடூரமான தாக்குதல் என்பது நடத்தப்பட்டிருக்கிறது. நேற்றைய முன்தினம் பள்ளி மாணவர்களுக்குள் ஒரு சாதிய மோதல் என்பது நடைபெற்று மாணவர் வெட்டப்பட்ட கொடுமை என்பது நிகழ்ந்திருக்கிறது. ஏற்கனவே இந்த பள்ளிகளில் நடக்கக்கூடிய சாதிய மோதல், மாணவர்களுக்கு இடையே நடக்கக்கூடிய மோதல்கள் சம்பந்தமாக ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு அவர்கள் தலைமையில் தமிழ்நாடு அரசாங்கமே ஒரு ஆணையம் அமைத்து அவர் பல நல்ல பரிந்துரைகளை அரசுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துவதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் முன்வர வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் நான் வற்புறுத்த விரும்புகிறேன். சாதிய மோதல்கள் சட்ட ஒழுங்கு பிரச்சனையா பார்க்கறதே முதல்ல தப்பு. சாதி வெறியர்கள், சாதி ஆணவம் கொண்டவர்கள் இந்த மாதிரியான நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறார்கள். ஆகவே இத்தகைய சாதிய மோதல்களை தூண்டிவிடக்கூடிய ஈடுபடக்கூடிய நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசாங்கத்தை வற்புறுத்த விரும்புகிறேன். இது வெறும் சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக மட்டும் பார்த்து இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாது.